ஒரு பொய்ய 1000 தடவை சொன்னா உண்மையாயிடும் அப்படின்றது தான் ஹிட்லரோட அமைச்சரவையில் இருந்த கோயபல்ஸோடைய தத்துவம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஏராளமான பொய்கள் இன்னைக்கு நிலவரதை பார்க்கலாம். அப்படி ஒரு பொய்யை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாம்பரம் சானட்டோரியம் மேம்பாலத்துக்கு அருகாமையில் ஒரு பெரிய நிலம் இருக்கு. அந்த நிலம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளுடைய பேச்சு பொருளாக இருக்கு. இந்த நிலம் ரயில்வே தன்னோட இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரயில்வேயோடைய இடம் இது இல்லை அப்படின்றதுக்கான ஒரு தீர்ப்பை 1995 போட்ட வழக்குல சொல்லியிருக்காங்க. ரயில்வே அதுக்கான போதுமான ஆதாரங்கள் கொடுக்கல, ரயில்வேயோட இடம் இல்லைன்னு. பிறகு என்ன ஆகுது, சப்கோர்ட் தாம்பரம் சப்கோர்ட்ல 2009 ரயில்வேவே மேல்முறையீடுக்கு போறாங்க. அந்த மேல்முறையீடுல கீழமை நீதிமன்றமான முன்சிப் கோர்ட் சொன்ன தீர்ப்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது ரயில்வேயோட இடம் இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பு மறுபடியும் வருது. இந்த சூழல்ல தாம்பரம் மாதிரியான வளர்ச்சி அடையக்கூடிய பெரும் மாநகராட்சியில அவ்வளோ பெரிய இடத்த அப்படி விட்டுறக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக மறுபடியும் அங்க அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்காக ரயில்வே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 2022 சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பு உங்களோடது இல்லை, ரயில்வேயோடது இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் போது நீங்க எப்படி திருப்பி சொல்றீங்க, அது முறையாக நீங்க நிரூபிக்காம நீங்க அந்த இடத்த கைப்பற்றக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு நேரடியாக அரசு நிறுவனங்களே நில அபகரிப்புல ஈடுபடும் போது இதை எப்படி தடுக்கிறது, இதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதே மாதிரி உங்க பகுதிகளில் இந்த மாதிரியான நில அபகரிப்புகள் இருந்தா அதை கீழே பின்னூட்டத்துல சொல்லுங்க, என்னன்றதை பார்ப்போம்.